அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 12ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் செக்டர் இந்த மாதிரி தகவல்கள். ஸோ நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸில் நானும் உங்களை மாதிரியே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ. டிவெண்டு அப்கமிங் போர்டு மீட்டிங் ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் விற்றுருக்காங்க. ஓவராலாக 1627 கோடிக்கு விற்றுருக்காங்க. இதே நம்ம டிஐஎஸ்னு பார்த்தீங்கன்னா 1510 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்றதோட ஒரு 100 கோடி கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 289 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ₹1 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏப்ரல். இதோட பேமெண்ட் வந்து 9 ஏப்ரலுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. ரயில்டெல் கார்பரேஷன். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 395, 3ஆம் பிஷர் டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 மார்ச். செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஏப்ரலுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்த ஒரு கம்பெனி தான். பட் இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சனால டிவிடெண்ட் ஈல்டு வர குறைஞ்சிட்டே போகுது. இந்த ரயில்டெல், பிஎஃப்சி, பவர் கிரிட் இந்த மாதிரி நிறைய கம்பெனி. ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சா டிவிடெண்ட் ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஒரே ஒரு கம்பெனி தான், மிஸ்ரா தாத்து நிகாம் லிமிடெட் 264 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 20 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 25 மார்ச். செக்டர் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. ₹1.40 டிவிடெண்டாக தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் 888 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களுக்கு வந்து யூஎஸ் எஃப்டிஏலேருந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு மருந்துக்கு. அது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மித்ரினமைன் இப்போரேட் டேப்லெட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இவங்களுக்கு அப்பப்போ ஆர்டர் கிடச்சிட்டே அந்த மாதிரி அப்ரூவல் கிடச்சிட்டே தான் இருக்கும். பட் இது வரைக்கும் நான் பெருசாக நியூஸில் ஆட் பண்ணல, ஏன்னா நியூஸ் அதிகமாக இருந்தது. இப்போ நியூஸ் இல்லைனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 249 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்க என்ன பண்ணீங்கன்னா 3000 கோடி கிராஸ் பண்ணியிருக்காங்க. அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3000 கோடி டச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் இவங்களுக்கு. ஏன்னா 3000 கோடியை இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு நியூஸாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ரோட் லைன்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 98, 63 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆர்டர் இல்லை, ஒரு 10-15 ஆர்டர் மொத்தத்தோட மதிப்பு தான் பார்த்தீங்கன்னா 63 கோடி. கொடுத்தது மெனி கிளைண்ட்ஸ். அதிசாய் லிமிடெட் 151 ரூபா கரண்ட் ப்ரைஸ். கிட்டத்தட்ட 98 லட்சம், 1 கோடின்னு வச்சுக்கலாம் ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்டேட் ஹெல்த் அசூரன்ஸ் சொசைட்டி ஒடிஷா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் 320 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 21 கோடியே 45 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் பேரை மென்ஷன் பண்ணல. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 277 ரூபா கரண்ட் ப்ரைஸ். நேற்று கூட உங்களுக்கு ஆர்டர் கிடச்சது 800 கோடிக்கு என்னமோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு 2463 கோடி. இது வந்து அஸ்வினி ரேடாஸை வந்து சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர் நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ரெகுலராக பார்க்குறாங்க. ஒருத்தவங்க நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்களா சொல்கிறேன். உங்களுக்கு அப்படியே தேவைன்னா நீங்கள் வேணால் தேடுங்க. மற்றபடி நான் இதில் ஆன்லைனில் இருக்க தான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்க்ரீன் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில் எல்லாமே அதில் இதோட அதிகமாக டீட்டெயில் இருக்கும். நான் சுருக்கமாக அவங்க கேட்டதுக்காக நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி இதில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, பை செல்லிங் எந்த நோக்கமே கிடையாது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 392 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். புக் வேல்யூ 150, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 172. ஸோ இதுக்கெல்லாம் நான் டபுளாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு. அதுவே ஸ்டாக் பியும் பார்க்கலாம் 38 ட்ரேட் ஆகிட்டு 38. ஸோ இண்டஸ்ட்ரி பி வந்து 28. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் வந்து ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிற மாதிரி காட்டுது. மார்க்கெட் கேப் 17000 கோடி, ஓரளவுக்கு ஸ்மால் கேப்பில் வராங்க. ஆர்ஓசிலாம் 7-8% இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ரிசர்வ் பார்த்திங்கன்னா 5262 கோடி வச்சுருக்காங்க. நல்ல ரிசர்வ் தான். பட் கடனும் இருக்குது. 3883 கோடி கடனும் வச்சுருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.71 இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஓகே. அதுமாதிரி டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 17% 18% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 7% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில் 42% இருக்குது. ஸோ இது எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஎஸ் எஃப்எஸ் ஹோல்டிங் நல்லா இருக்குது. அதுமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து ஒரு மைனஸ் என்னென்னா அவங்க ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3% ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஹோல்டிங்கில். ஸோ இதெல்லாம் மைனஸே. மற்றபடி கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்க்க நல்லா தான் இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாக தான் இருக்காங்க. பல வருஷங்களாக ப்ராஃபிட்டே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் லாஸ் பண்ண மாதிரி தெரியல. கடந்த ஒரு 10-12 வருஷமாக 135 கோடியில் ஸ்டார்ட் ஆன ப்ராஃபிட்டு இவன் பார்த்தீங்கன்னா 1186 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. பட் கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே போகுது. அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் மார்ஜினு. ஏன்னா போன 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 28% இருந்த ஆப்ரேட்டிங் மார்ஜினு இப்போ பார்த்தீங்கன்னா 16-15 குறைஞ்சிட்டு. இந்த காரணத்தினால தான் ப்ராஃபிட் ஆனது ரொம்ப குறைஞ்சிட்டு, பாதியாக குறைஞ்சிட்டு. ஸோ இது ஒன்று தான் மைனஸாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. கம்பெனியோட செலவினங்கள் அதிகரிச்சிட்டே இருக்குது. பட் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கல, நெட் ப்ராஃபிட்டு.
ஸோ இது ஒன்று தான் டவுனாக இருக்குது. மற்றபடி 52 வீக் லோ ஐயில் பார்க்கும்போது ஸ்டாக் வந்து 52 வீக் லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. பட் இது வரைக்கும் இதான் ஸ்டாக்கோட இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிட்டேன். முடிவு எடுக்கிறது நீங்கள் எடுங்க. நல்ல ஸ்டாக்குனா அதில் எந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வாங்குறது தான் முக்கியம். அது எந்த ப்ரைஸ் நல்ல ப்ரைஸுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்வளோக்குலாம் லோவாக வாங்குறோமோ அவ்வளோக்குலாம் நல்லது. பட் அந்த லோவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது எஸ்ஐபி மூலியமாக வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஸோ இதான் ஸ்டாக்கை பற்றி அவங்க கேட்டதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது ஸ்டாக் பற்றி தெரியும்னா நீங்களே சிக்னலில் போய் பாருங்கள். இதை விட அதிகமாக டீட்டெயில் இருக்கும். அப்படி இல்லை வேண்டாம் நான் தான் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.